லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 28 33 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். லோத்துவினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவான். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவான். லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான் என்பதே ஆகும். நம்ம ஒரு விஷயம் கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்துக்காக செபிக்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்கள் திரித்துவ தேவனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக உடைய சமூகத்துல வருகிறோம். நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக சிந்திக்க போகிறதான இந்த சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இதை கவனத்தோடு கருத்தோடு நாங்கள் கேட்டு எங்களுடைய இருதயத்துல சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழ எல்லா கிருபைகளையும் உடைய பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தந்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். உடைய கரம் மட்டும் எங்களோடு கூட இருந்து நடத்திட்டு இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தையே தலைப்பாக கொண்டு நம்ம ஒரு 3 வாரங்களாக செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். நம்ம வாசிக்க கேட்ட அந்த பகுதியில குறிப்பாக 32வது வசனத்தை இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு கடந்த 3 வாரங்களாக நாம் இதிலிருந்து சத்தியத்தை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த பகுதி எதை நமக்கு பேசுகிறது? இந்த வேத பகுதி நமக்கு எதை பேசுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வருகை குறித்து அந்த பகுதியில பேசிக்கொண்டு வருகிறார். அப்படி பேசிக்கொண்டு வருகிற பொழுது லோத்துவின் மனைவியை எச்சரிக்கையாக இங்க இயேசு கிறிஸ்து காட்டுகிறதான் நம்ம வாசிக்க கேட்கிறோம். லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார். மனுஷகுமாரன் வரும் நாட்கள்லயும் இப்படியே நடக்கும் என்று சொல்லி அந்த பகுதியில பேசிக்கொண்டு வருகிறார் இல்லைங்களா? அப்ப நம்மளை எச்சரிக்கிறத பாக்குறோம். அப்ப வேதத்துல நேரடியாக எச்சரிக்கிற வசன பகுதிகள்ல ஒரு முக்கியமான வசனமாக இந்த வசனமும் இருக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அங்கு இருந்தவர்களை பார்த்து மட்டுமல்ல, சீசர்களை பார்த்து மட்டுமல்ல, இன்றைக்கும் தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோடும் பேசி கொண்டு இருக்கிறார் இல்லைங்களா? அப்படி நம்மோடு கூட பேசுகிறார். லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பேசுகிறார் இல்லைங்களா? இந்த லோத்துவின் மனைவியை குறித்து நாம் பார்க்கிற பொழுது நாம் கடந்த வாரங்கள்ல பார்த்தது போல இந்த பெண்ணை பற்றி நமக்கு வேற எதுவும் தகவல் வேதத்துல சொல்லப்படல. அந்த பெண்ணை அறிமுகப்படுத்துகிற பொழுதே லோத்துவின் மனைவி என்று அறிமுகப்படுத்துகிறதே தவிர அந்த பெண்ணுடைய தகப்பனை குறித்தோ தாயை குறித்தோ அல்லது அந்த பெண்ணினுடைய பெயரை குறித்தோ அந்த பெண்ணினுடைய சொந்த ஊர் எது எப்படி அப்படிங்கிற எந்த காரியத்தை குறித்தும் வேதம் நமக்கு சொல்லவே இல்லை இல்லைங்களா? அதை அறிமுகப்படுத்துகிற பொழுதே லோத்துவின் மனைவி என்று சொல்லி அதை அறிமுகப்படுத்துகிறது. இந்த லோத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது லோத்து ஆபிரகாமுடைய சகோதர மகன். இந்த லோத்துவை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது இந்த லோத்து நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே வேதம் லோத்துவின் மனைவியை குறித்து சொல்லுகிற பொழுது அவள் ஒரு பக்தியற்றவள் என்று சொல்லி சொல்லுகிறது. அதாவது பக்தியை உடையவளை போல காணப்பட்ட பக்தியற்ற மனுஷியாக அந்த பெண் இருந்தாள் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. அவள் பக்தி உள்ளவளை போல தன்னை காண்பித்து கொண்டால் அதற்கு பழக்கப்பட்டவளாக அந்த பெண் இருந்தாள். அப்படி இருந்து அந்த பெண் தொடர்ச்சியாக ஆபிரகாமோடு லோத்துவோடு அந்த முன்னணியில வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதங்களை அனுபவித்திருந்த போதிலும் அவள் கிருபையை பெறாதவளாக வாழ்ந்து அவள் மடிந்து போனாள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுல தெளிவாக இந்த நம்ம வாசிக்க கேட்ட இந்த லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவது எதை காட்டுகிறது என்று சொன்னா, ஆண்டவர் தெளிவாக கட்டளையிட்டிருந்த அந்த கட்டளையை மீறி அந்த பெண் தன் கணவனுக்கு பின்பாக இருந்து
எதை திரும்பி பார்க்காதே, எந்த சமபூமி எங்கும் நில்லாதே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரோ அந்த சோதோமை திரும்பி பார்த்து உப்புத்தூணாக மாறி போனாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கையாக காட்டுகிறார் இல்லைங்களா. காட்டி அதை அங்க மட்டும் உள்ள தொடர்ந்து சபைக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கும் அதை இன்றைக்கும் காட்டுகிறவராக இருக்கிறார். இது ஒரு தெய்வீக எச்சரிப்பு என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லைங்களா. இது எச்சரிக்கை இல்லைங்களா. அதே போல கடந்த 2 வாரங்களாக லோத்துவின் மனைவியினுடைய அந்த வரலாற்றிலிருந்து நாம் ஆராய்ந்து ஒரு 2 காரியங்களை பார்த்தோம். மொத்தம் 3 காரியங்களை நாம் பார்க்கலாம் என்று சொல்லி அதுல 2 காரியங்களை இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்றைக்கு 3வது காரியத்தை சிந்திக்க போறோம். 2 காரியங்கள் என்னென்ன பார்த்தோம். முதல் வாரத்துல, அதாவது 2வது வாரத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, லோத்துவின் மனைவி அனுபவித்த ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களை குறித்து நாம் பார்த்தோம். வேதாகமம் எழுதப்படாத காலம், முழுமையாக எழுதப்படவில்லை, கையில வேதாகம் இல்லை, தேவனுடைய வார்த்தை போதிக்கிறதற்கான ஊழியக்காரர் இல்லாத காலம், சபை இல்லாத காலம், எங்கும் விக்கிரகங்கள் நிரம்பி இருந்த காலம், இருள் சூழ்ந்திருந்த போன்ற காலத்துல இப்படி ஒரு ஆவிக்குரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற மனுஷியாக இந்த மனுஷி இருந்தார். எப்படி தேவன் ஆபிரகாமோடு பேசி கொண்டிருந்தார், அந்த ஆபிரகாமுக்கு அருகிலே வாழுகிற மருமகளாக வாழுகிற அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தார். லோத்து ஒரு நீதிமான், அவன் ஒரு நல்ல தேவ பக்தி உள்ள கணவனாக இருந்தான். இந்த 2 நீதிமானுடைய வாழ்க்கையும் பார்த்து வாழ்கிற ஒரு ஸ்லாக்கியங்கள் கிடைத்திருந்தது. ஆபிரகாம் எல்லாவற்றையும் சொல்லி இருப்பார். அவர் பலி செலுத்தி கடவுளுக்காக வாழ்றது, கடவுள் அவரை ஆசீர்வதிக்கிறது, இதையெல்லாம் இந்த பெண் அறிந்தவளாக இருந்தார். இன்னும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் அவளுக்கு கிடைச்சிருக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஸ்லாக்கியங்கள். அதெல்லாம் இருந்தும் கூட அந்த வாழ்க்கைக்கு தன்னை ஒரு சடங்கு போல அர்ப்பணித்திருந்தாலே தவிர அந்த பெண் ஆண்டவருக்குரிய வாழ்க்கையை அவள் வாழவில்லை. ஏனென்று சொன்னால் அவள் ரட்சிப்பே நிகழவில்லை இல்லைங்களா. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். கிருபை பெறாதவளாக வாழ்ந்து கிருபை பெறாதவளாகவே மரித்து போய்விட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த ஆசீர்வாதங்களை அவள் அனுபவித்திருந்தும் கூட அவள் மரித்து போய்விட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு புறத்துல வெளியில நம்ம பார்க்கிற ஜனங்கள்ல பலருக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறியாமல் வாழ்ந்து ஒரு நாள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அது பயங்கரமான முடிவை அவர்கள் சந்திக்கிறாங்க. அதை விட பயங்கரமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தை அறிந்திருந்தும் அன்றாடும் கேட்டிருந்தும் அன்றாடு ஜெபம், வேத வாசிப்பு, இப்படி எல்லாம் பலதையும் கேட்டிருக்கிற ஸ்லாக்கியம் கிடைச்சும் ஆண்டவரை நோக்கி பார்க்காமல், மனம் திரும்பாமல், இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்படையாமல் தொடர்ச்சியாக பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த காரியம் எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு லோத்துவின் மனைவி நமக்கு ஒரு நல்ல எச்சரிக்கை. அடுத்து கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் லோத்துவின் மனைவி செய்த பாவத்தை. லோத்துவின் மனைவி செய்த பாவத்தை சுருக்கமாக பரிசுத்தாவியானவர் வேதத்துல வெளிப்படுத்தி கொடுத்திருந்த போதிலும் அதுல பல விஷயங்கள் இருக்கிறதை நாம் பார்த்தோம். அதுல முக்கியமா ஒரு 4 காரியங்களை நம்ம கடந்த வாரத்துல சிந்தித்தோம். லோத்துவின் மனைவி செய்த பாவத்தை நாம் பார்க்கிற பொழுது அது அவ்வளவு ஒன்றும் பெரிதானது இல்லையே, அது சின்ன பாவம் போல, சின்ன காரியம் மாதிரிதானே தெரியுது. திரும்பி தானே பார்த்தாங்க, ஒன்றும் அவ்வளவு பெரிய காரியங்கள் செய்யவில்லையே அப்படின்னு ஒருவேளை நம்முடைய மனதுல தோன்றலாம். இல்ல, என்னென்னமோ பாவங்கள் எல்லாம் வெளிப்படையாக இன்றைக்கு மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனா லோத்துவின் மனைவி செய்த பாவம் அவ்வளவு பெருசு மாதிரி தெரியலையே. திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க, ஜீவன் தப்பு ஓட சொன்னாங்க, அவங்க ஓடிக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆனா திரும்பி பார்த்து உப்பு தூணாகி விட்டார்களே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதுல பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒரு 4 காரியங்களை சிந்திச்சோம். அப்படி அந்த திரும்பி பார்த்த காரியத்துல முதல்ல நம்ம சிந்திச்சோம் அந்த பெண்ணுடைய உண்மையான குணாதிசயத்தை நாம் பார்த்தோம். அவள் எப்படிப்பட்ட பெண் அப்படிங்கிற அவளுடைய குணாதிசயம் வெளிப்படுகிறது இல்லைங்களா. அவள் உலக இச்சை உடையவளாக இருந்திருக்கிறாள் இல்லைங்களா. அதே போல 2வது அந்த பெண்ணினுடைய கீழ்ப்படியாமையை காட்டுகிற, தேவன் தெளிவாக சொல்லி இருந்த வார்த்தைக்கு எதிராக அந்த பெண் திரும்பி பார்க்கிறார், கீழ்ப்படியாமை காட்டு. 3வது அந்த பெண்ணினுடைய அவிசுவாசத்தையும் பெருமையும் காட்டுகிற, தேவன் சொன்னது போல அதெல்லாம் நடந்து விடாது, அது எப்படி நடக்கும்னு திரும்பி பார்க்கிற பொழுது அவருடைய அவிசுவாசத்தையும் பெருமையை அது காட்டுகிறது சொல்லி. 4வது உலக இச்சை, அந்த பெண்ணுக்கு இருந்த உலக இச்சை, உலகத்தோடு இருந்த பிணைப்பு, தன்னுடைய ஆஸ்திகள் மேல் இருந்த பிணைப்பு தான் அவளை
திரும்பி பார்க்க வைத்தது என்று சொல்லி பார்த்தோம். அப்ப லோத்துவின் மனைவி செய்த பாவங்களை நாம் சிந்தித்தோம். சரி, இன்றைக்கு தொடர்ச்சியாக லோத்துவின் மனைவிக்கு தேவன் கொடுத்த தண்டனையை குறித்து பார்க்க போவோம். லோத்துவின் மனைவிக்கு தேவன் கொடுத்த தண்டனையை நாம் சிந்தித்து அதுல இருந்து சில காரியங்களை இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அந்த பெண்ணினுடைய முடிவை வேதம் சில வார்த்தைகள்ல சொல்லியிருக்கு இல்லைங்களா? ரொம்ப சுருக்கமா சொல்லிடுது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். அவளுடைய முடிவை ரொம்ப ரத்தன சுருக்கமாக வேதத்துல சொல்லி இருக்கிறது இல்லைங்களா? இப்ப தவறு செய்த இந்த பெண்ணின் மீது தேவனுடைய தண்டனை அப்படிங்கிறது இயற்கைக்கு மாறான விதத்துல நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கிறோம். இயற்கையாக ஒரு மனிதன் அவன் வயது சென்று பலவீனமாயி அப்படி எல்லாம் மறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த பெண்ணுடைய மரணம் என்பது இயற்கைக்கு மாறான விதத்துல நிகழ்ந்தது. தேவனுடைய தண்டனை இங்க இயற்கைக்கு மாறான விதத்துல இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில நிறைவேறியது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன் இயற்கையாக மறிப்பது போல இந்த பெண் மறிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பெண்ணுக்கு முதல்ல ஜீவனை கொடுத்த அந்த தேவனுடைய கரமே இங்கே நாம் பார்க்கிற ஒரு இமைப்பொழுதுல அவளுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் தானே மனுஷனை உருவாக்குறார். ஆனா இப்போ ஒரு நொடி பொழுதுல அவளுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரத்தமும் சதையுமாக இருந்த பெண் ஒரு இமைப்பொழுதுல அவள் உப்புத்தூணாக மாறி மரித்து போனாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பெண்ணுடைய முடிவிலிருந்து இன்றைக்கு நாம் ஒரு 3 காரியங்களை சிந்திக்கலாம். அந்த பெண்ணுடைய முடிவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள். ஒன்று, இது ஒரு பயங்கரமான முடிவு என்று சொல்லி பார்க்கலாம். இந்த பெண்ணினுடைய முடிவுங்கிறது ஒரு பயங்கரமான முடிவு. ஒரு மனிதன் இறந்து போவது அப்படிங்கிறது மேன்மையான காரியம் இல்லைங்களா? நல்ல ஒரு தேவ பிள்ளை இறந்து போவது அப்படிங்கிறது ஒரு மேன்மையான காரியம்தான். ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதன் பரலோகத்தை போய் அடைகிறான் இல்லைங்களா? இப்ப இறந்து போவது அப்படிங்கிறது ஒரு மேன்மையான காரியம். தேவ மனிதர்கள் எல்லாம் அப்படி சூழ்ந்திருக்கிற பொழுது, நண்பர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற பொழுது அப்படி இறப்பது என்பது ரொம்ப மேன்மையான காரியம். தேவ மனிதர்கள்லாம் பார்க்கறது, தேவ மனிதர்கள் விசுவாசிகள் அவர்களுக்காக ஜெபிக்கிறதை கேட்டுக்கொண்டு படுத்திருப்பது இல்லைங்களா? ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக்கொண்டு அந்த படுக்கையில் இருப்பது, இதெல்லாம் ரொம்ப மேன்மையான காரியம் இல்லைங்களா? கிருபையினால பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை குறித்த ஒரு முழு நிச்சயத்தோடு அந்த மனிதன் மரிப்பது, நான் இன்றைக்கு இறக்க போகிறேன், இறந்தால் நான் பரலோகத்துல ஆண்டவருடைய சமூகத்துல போவேங்கிற அந்த உறுதியான விசுவாசத்தோடு, வாக்குத்தத்தத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையோடு கூட அந்த மனிதன் மரிக்கிறது, அது ரொம்ப மேன்மையான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறப்ப, மனிதன் இப்ப நம்ம பார்த்த மாதிரி எந்த விதத்துல மரித்தாலும் அது ஒரு அருமையான முக்கியமான நிகழ்வு தான் இல்லைங்களா? நம்முடைய வயதான காலத்துல தேவ மனிதர்கள், போதகர்கள், விசுவாசிகள் நம்மளை பார்த்து நம்ம இடத்துல பேசி நாம் இம்மட்டுமாக வாழ்ந்து காத்திருந்த பரலோகத்துக்கு தேவனை தரிசிக்க போகிறதுக்கான காரியத்தெல்லாம் பேசுகிற பொழுது, அந்த விதமான சூழல்ல இருந்து நம்முடைய ரட்சிப்பினுடைய நிச்சயத்தோடு நாம மரிக்கிறதுக்கு போவது என்பது ரொம்ப ஒரு அழகான ஒரு நிகழ்வு தான் அது, மரணம் என்பது. ஆனா ஒரு நொடி பொழுதுல திடீர்னு பாவம் செய்து அந்த நேரத்திலேயே மரிப்பதுங்கிறது ஒரு பயங்கரமான முடிவு இல்லைங்களா? கொடூரமான முடிவு தானே இல்லையா? நல்ல ஆரோக்கியத்தோடு சரீரத்துல நல்ல பலமெல்லாம் இருக்கும் போதே மரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு தான் இந்த லோத்துவின் மனைவிக்கு நடந்திருக்கு. அந்த பெண் ஒரு சீக்காளியாக இருக்கவில்லை, நோய் நொடியோட இருக்கவில்லை, நல்ல பலம் இருந்தது, அவள் ஓடிக்கொண்டு இருக்கிறாள். நல்ல விதத்துல இருந்த பெண், ஆரோக்கியமாக இருந்த பெண். ஆனா பாவம் செய்த அந்த நிமிடத்திலேயே அவளுடைய முடிவு பயங்கரமானதாக இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். தேவ கோபம் நேரடியாக தாக்குவதால மரணம் அடைகிறது அப்படிங்கிறது எவ்வளவு பயங்கரமானதுன்னு பாருங்க. இங்க அதுதான் நிகழ்ந்தது. லோத்துவின் மனைவிக்கு அது நிகழ்ந்தது. இது ஒரு பயங்கரமான முடிவு. நம்முடைய வாழ்க்கையில
இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நாம் போய்விடக்கூடாது. பலர் அப்படி இருப்பாங்க. சிலரும் சொல்லலாம், பலரென்றும் சொல்லலாம். அநேகர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்து திடீரென்று அந்த விதமான மரணத்துக்குள்ளாக போவாங்க. நாம் செய்து கொண்டிருக்கிறது யாருக்கு தெரிய போகிறது? நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நமக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இங்கே நம்ம இதை ஆண்டவர் காட்டி லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார். ஒருவேளை நம்ம மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு இல்லாமலேயே மரித்து போனா அது எவ்வளவு மோசமானதாக முடிவாக மாறிவிடும் அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? ஆண்டவர் பலமுறை எச்சரித்தும் வணங்கா கழுத்துள்ளவர்களைப் போல நாம இருப்போம் அப்படின்னு சொன்னா இந்த லோத்துவின் மனைவியை நம்ம நினைச்சு பார்க்கறது நல்லது. அது நம்மள மனம் திரும்புவதற்கு நேரம் நடத்தட்டும். சரிங்களா? கடவுளுக்கு முன்பதாக நாம அப்படி இருக்கக்கூடாது. கடவுள் காட்டுகிற இரக்கத்தை நாம உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த பெண் உதாசீனப்படுத்தினால் இந்த பெண்ணுக்கு கிடைச்ச ஆண்டவருடைய தண்டனை, ஆண்டவர் கொடுத்த தண்டனை, அது ஒரு பயங்கரமான முடிவாக இருக்கிறது. நம்முடைய முடிவு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய முடிவு அருமையான மரணமாக கடவுளுடைய சமூகத்துல நாம் போகக்கூடியதாக, இந்த உலகத்துல வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்த சிந்தையோடு கடவுள்ல நம்பிக்கை கொண்டிருந்து வாழ்ந்து போகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கடவுள் நீதி நிறைந்தவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தமான தேவனாக இருக்கிறபடினால நாம ஏதாவது கோல்மால் வண்டி எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது இல்லைங்களா? பலவிதமான கோல்மால்கள் பண்றாங்க இல்லையா? ஒரு ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா நம்ம பாக்குற என்னென்னமோ பண்றாங்க இல்லையா? காசு கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க, எப்படியாவது அந்த இடத்தை அடைந்து விடுவதற்காக என்னென்னமோ எல்லாம் குறுக்கு வழியை தேடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பரலோகத்துல எல்லாம் நுழைந்து விட முடியாது இல்லைங்களா? அவர் நீதி நிறைந்த கர்த்தர். அப்படியெல்லாம் நம்ம ஒரு 50-100 ரூபாய கையில வச்சு அதை இங்க செய்யறதே பாவம் தான் இல்லையா? ஆனா மனிதனுடைய பாவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மனிதன், இப்ப நான் இதை சொன்னே ஓட்டுக்கு அதெல்லாம் செய்யறது நியாயம் இல்லை, அது பாவம் கடவுளுடைய பார்வையில். ஆனா அதை செய்யறாங்க பாருங்க, செஞ்சு அதை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பரலோகத்துல நுழைவதற்கு அப்படியெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? அது கூட முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடவுள் நீதி நிறைந்தவர். ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அவரை விசுவாசித்து மனம் திரும்பி நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து ஒரு நாள் நித்தியத்துக்கு போக வேண்டியது அவசியம். இப்ப வாழுவதற்கு பதிலாக நடிப்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. சிறு பிள்ளைகள் பாருங்க, பாவம் அவங்கள பிறக்கும் போதே இருக்கிறபடினால ஒரு காலகட்டம் வருகிற பொழுது அது நடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அது எதை காட்டுது? இந்த பாவத்தினுடைய கோரம் தான் காட்டுது. வாழ சொன்னா நடிக்கிறதுக்கு பார்க்கும். அது பெரியவர்களுக்கும் பொருந்தி போகிறது தான். வாழ வேண்டுமே தவிர நாம் நடிக்கிறவர்களாக மாறிவிடக்கூடாது. நடித்த இந்த பெண்ணினுடைய காரியம் பயங்கரமான முடிவாக இருந்ததை நமக்கு வேதம் சொல்லி நம்மை எச்சரிக்கிறது இல்லைங்களா? அவே நம்ம கவனத்தோடு இதை பார்க்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது இதுல இருந்து நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த பெண்ணினுடைய முடிவு ஒரு நம்பிக்கையற்ற முடிவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு நம்பிக்கையற்ற முடிவு. அதாவது மரித்து கல்லறைக்கு போகிற சில ஆத்துமாக்களை குறித்து ஏதாவது ஒரு வகையில கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு பார்ப்பார் இல்லைங்களா? அதாவது தொடர்ச்சியாக சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஒரு மெம்பர்ஷிப்புக்கான காரியங்களை செய்யல, ரட்சிப்புக்குரிய காரியங்களை பரிசோதித்து பார்க்கும்படியான அந்த காரியத்துக்குள்ள போகல, வாழல, அப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருந்து திடீரென்று அவர்கள் மரித்து போய் விடுகிறார்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம் இல்லைங்களா? அப்படி மரித்து போய்விட்டா அவங்களை குறித்து சில நேரங்கள்ல நம்மளே நம்பிக்கை கொண்டு தேற்றிக் கொள்வதற்கு பார்ப்போம். என்னென்ன, அவங்க ரொம்ப நாள் வந்திருக்கிறாங்க, நம்ம கிட்ட சொல்லல, அந்த காரியத்துக்கு வராட்டி ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கடவுள் அவர்களை ரட்சித்திருக்கலான்னு நம்ம ஒரு நம்பிக்கை கொள்வோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா அதிகமான கிறிஸ்தவர்கள் என்னன்னா, அவங்க ரட்சிக்கப்படலை அப்படின்னு நம்ம நியாயம் தீர்க்கிறதற்கு நாம் யார்? அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? அதனால ஒருவேளை கடவுள் அவங்க அறிஞ்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நம்மளை நாம் ஒரு நம்பிக்கைக்குள்ள தேற்றி கொள்வதற்கு பார்ப்போம். அது உண்மையாக இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்படாமலும் போயிருக்கலாம்.
அங்க நம்ம கடவுள்கிட்ட போகும்போது தானே அது அறிய முடியும். இப்ப அந்த விதங்கள்ல இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போன சகோதரனையோ சகோதரியோ கடைசி நேரத்துல ஒருவேளை ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்பி இருக்கலாம் என்று சொல்லி ஆறுதலை அடைந்து கொள்ளலாம் இல்லைங்களா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க கவலைப்படாதீங்க, கடவுள் ஒருவேளை அவருக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய இரக்கங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம் இல்லைங்களா. ஒரு நம்பிக்கை அடைகிறதுக்கு பார்ப்போம். அதிகமா முறையான மரண வீட்டுக்கு நான் போயிருக்கிற பொழுது இடத்துல சில சகோதரர்கள் கேட்பாங்க. முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்கும்போது கேட்பாங்க, பிரதர் இவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. ஏன் கேட்கறீங்கன்னு நான் கேட்பேன். இல்லை, இவங்களை பார்த்தா ஒரு நல்ல வாழ்க்கையிலே வாழ்லையே, சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இப்படி எல்லாம் இருந்தாங்களே அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது நான் சொல்லுவேன், அது கடவுளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம ஒரு முடிவை பண்ணக்கூடாது. அவங்க தொடர்ந்து கடவுளை ஆராதித்து கொண்டு வந்தார்கள். அவங்க ஞானஸ்தானம் எடுக்கல, சபைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப இறந்து போயிட்டாங்க. சிலர் ஞானஸ்தானம் எடுத்திருந்தும் கூட அவங்க வாழ்க்கை சரியில்லாததாக வாழ்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க இல்லைங்களா. இப்படி எல்லாம் சபையில் ஐக்கியப்பட்டிருந்தும் சரியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக இருப்பாங்க. அதெல்லாம் நியாயம்னு சொல்லல. அதெல்லாம் இப்படி எல்லாம் இருந்ததுனால ஏதாவது ஒரு விதத்துல கடவுள் அவங்களுக்கு இரக்கம் காட்டி இருப்பாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறது. உறுதியாக சொல்வதில்லை, ஒரு நம்பிக்கை கொள்ளுகிறோம் நாம் இல்லைங்களா. அவங்கள குறிச்சு ஒரு சின்ன மனசுல ஒரு நம்பிக்கை, கடவுள் இரக்கம் பாராட்டி இருப்பாரோ, கடைசி நேரத்துல இது ஏதாவது ரட்சிப்பை கொடுத்திருப்பாரோ, அவங்க ஒருவேளை தன்னால் கேட்ட சத்தியங்கள் அவங்களுடைய வயதான காலத்துல அந்த மரண நேரத்துல அவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்து மனம் திரும்பி இருப்பாங்களோ, ஒருவேளை அவங்க சொல்ல முடியாத நிலைமையில இருந்திருக்கலாம் இல்லையா. முடியாத வியாதியில இருக்கிற வாயை திறந்து நம்ம கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. அந்த நேரத்துல அவங்க கேட்ட சத்தியங்களை இருதயத்துல விசுவாசித்து மனம் திரும்பி ரசிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா. இப்படி எல்லாம் பல விதங்கள்ல மனதுல சிந்தித்து சிந்தனையை ஓட்டி பார்ப்பார் அநேகமான கிறிஸ்தவர்கள். ஏதாவது ஒரு விதத்துல நம்பிக்கை அடையிறதுக்காக, ஆறுதல் அடையிறதுக்காக. இதெல்லாம் சரியானது, அதாவது இதுல எல்லாமே சரிதான்னு சொல்ல வரல. இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கொள்றதுக்கு பார்ப்பாங்க, ஒரு ஆறுதல் அடையிறதுக்கு பார்ப்பாங்க. மனம் திரும்பின கடைசி நேரத்துல சிலுவையில மனம் திரும்பின கல்லனை போல ஒரு இரக்கத்தை அவர் காட்டியிருக்க மாட்டாரா கடவுள் அவருக்கு அப்படின்னு இவர்கள் தேற்றிக்கொள்வாங்க. அதனால இதெல்லாம் இப்ப நான் கேட்கும்போது, அப்ப கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்து ரட்சிப்புக்குரிய காரியங்களை சபைக்கு வெளிப்படுத்தாமல் சபை அங்கத்துவத்துக்களை வராம வாழ்ந்துகிட்டு இருந்து நம்ம போயிடுவோம் இல்லை. இது ஒரு நம்பிக்கை. ஒரு கிறிஸ்துவர் இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருத்தங்க இப்படி ஆயிட்டா ஒரு விதத்துல அப்படி நினைச்சுப்பாங்க. அதான் சொன்னேன்னா, அது எந்த அளவுக்கு அதுல கடவுள் ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஆறுதல் அடைகிறதுக்கு பார்ப்பாங்க இல்லைங்களா. நல்ல ஒரு விசுவாசியத்தான் பார்ப்பாங்க. உண்மையான சந்தோஷத்தோட கடவுளுக்காக வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. ஆல்பர்ட் அன்மார்ட்டினை பத்தி நம்ம சொன்னோம் இல்லைங்களா. தெளிவா அவர் வாழ்ந்தது இருந்தது தெரிஞ்சு சொல்றோம் இல்லையா, அவங்க கண்டிப்பா போவார். அந்த மாதிரி சொல்றதுக்கான காரியங்கள் எல்லாமே இருப்பாங்க. ஆனா ஒரு வேளை அவங்களை கடவுள் ரட்சித்திருப்பாரோ அப்படின்னு ஒரு விதத்துல நம்பிக்கை கொள்வதற்கான வாய்ப்புகளை தேடுவாங்க, அதாவது அவங்களுக்குள்ள இல்லைங்களா. ஆனா பாவம் செய்து கொண்டு இருக்கிற வேலையில ஒருத்தர் திடீர்னு மரணத்தை சந்திச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் மரணத்தை சந்தித்தார் என்று சொன்னா, அந்த மனிதனை குறித்து இந்த விதமான நம்பிக்கை கொள்றதுக்கான ஒரு காரியமே இல்லாமல் போயிடுது. அவங்கள குறிச்சு எப்படி நாம நம்பிக்கை கொள்ள முடியும்? பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே செத்து போயிட்டானா, தேவனுடைய தண்டனையை பெற்றுக்கொண்டு அவன் மரித்து போனான். அந்த மனிதனை குறித்து நாம் இந்த விதமான ஒரு முடிவை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. மோசமான மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்து எந்த காரியத்திலையும் ஈடுபடாமல் இருந்து அவன் மரித்து போய்விட்டானா, தேவனுடைய சடுதியான தண்டனையை பெற்றுக்கொண்டானா, அந்த மனிதனை குறித்து நாம் இந்த விதமான எந்த நம்பிக்கையும் கொள்ள முடியாமல் போய்விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். லோத்துவின் மனைவியினுடைய மரணம் அப்படிப்பட்டதுதான். அது ஒரு நம்பிக்கையற்ற முடிவு. இந்த பெண்ணை குறித்து அப்படி நம்பிக்கை கொண்டு சிலரெல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு முயற்சி செய்வாங்க இல்ல, ஆனா அப்படி இல்லை. அது ஒரு நம்பிக்கையற்ற முடிவு. அவள் நரகத்துக்கு போயிருக்கிறாள். தேவனுடைய நேரடியான தண்டனையை சடுதியாக பெற்றுக்கொண்ட பெண்ணாக இருக்கிறாள்.
அதனாலதான் ஆண்டவரே அதை காட்டி கொடுத்திருக்கிறார். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், அவள் ஒரு நல்ல பெண்ணாக இருந்திருப்பாள் என்று சொன்னால் ஆண்டவர் இங்க நியாய தீர்ப்புக்கு அதை காட்ட மாட்டான். லோத்துவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோதோமை பற்றி சொல்லுகிற பொழுது அங்க இந்த பெண்ணை தெளிவாக இயேசு கிறிஸ்து காட்டுறாரு. லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே தெளிவாக அங்க நமக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய முடிவு மிக பயங்கரமானது. அப்ப இந்த பெண்ணினுடைய முடிவு ஒரு நம்பிக்கையற்ற முடிவு. இந்த பெண்ணை குறித்து நாம ஒரு வேளை ரசிக்கப்பட்டிருக்கலாமா, இது ஆபிரகாமோடு அங்க லோத்துவோட எல்லாம் வாழ்ந்துங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ தெளிவாக சொல்றாரு பாருங்க, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், அதை இழந்து போகிறவன் காத்துக் கொள்வான் என்று சொல்றார். கடவுளுக்காக வாழ்ந்து இழந்து போகிறவன் காத்துக் கொள்வான். இந்த உலகத்துல ஜீவனை காக்கணுங்கிறதுக்காக ஆண்டவரை தள்ளிவிட்டு போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதன் அதை இழந்து போவான், அவன் நித்திய நரகத்துக்கு போய் சேருவான் என்று சொல்லி சொல்லுது. அப்ப இந்த பெண்ணினுடைய முடிவு ஒரு நம்பிக்கையற்ற முடிவு. எந்த விதத்திலையும் இந்த பெண்ணை நம்ம பார்க்க முடியாது, அவள் ரசிக்கப்பட்டு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில சடுதியான தண்டனைகளை நாம் பெற்றுவிடக்கூடாது. நமக்கு கிடைத்த காரியங்களை கவனத்தோடு பார்த்து நாம் வாழ வேண்டியது அவசியம். நாளைக்கு நாளானிக்குன்னு தள்ளி போடுகிறது, ஏனோ தானோ என்று வாழுகிறது, கவனக்குறைவாக வாழுகிறது, என்ன நடந்து விட போகிறது அப்படின்னு கடவுளுக்கு மேலாக யோசிக்கிறது, சரிங்களா? அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த பெண்ணினுடைய முடிவு ஒரு நம்பிக்கையற்ற முடிவு என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஆண்டவர் நமக்கு காட்டி லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்னு நம்மளை எச்சரிக்கிறார். மூணாவது, தெரிந்தே பாவம் செய்கிறவர்களை தேவன் கடுமையாக தண்டிக்கிறார் என்று சொல்லி பார்க்க. இது பாவம்னு தெரியுது, அந்த பாவத்தை குறித்த எந்த ஒரு மனக்கசப்புமே இல்லாமல், அதுல எந்த விதமான ஒரு சலனமுமே இல்லாம, அதாவது ஒரு சின்ன வேதனை கூட இல்லாமல் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற பார்க்கிறது, அது ஒரு மோசமான காரியம். அது தேவனுடைய கடுமையான தண்டனை கொண்டு வருகிறதுக்கான காரியம் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தோம், அதை தவறாய் பயன்படுத்துகிறவர்கள் மேல தேவனுடைய கோபாக்கினி இறங்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு அது காட்டுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம தவறாய் பயன்படுத்தி கொண்டு நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா தேவனுடைய கோபாக்கினி நம்ம மேல் இறங்கும். வேதத்துல அதுக்கு எத்தனையோ மனிதர்களை ஆண்டவர் காட்டி இருக்கிறார். பார்வோன் ராஜாவை நாம் பார்க்கிறோம். யாத்திரையாகமத்துல நம்ம பார்க்கிற பார்வோன் ராஜா மோசையின் மூலமாக கடவுள் அநேக அற்புதங்கள் செய்ததை நேரடியாக கண்ட மனிதன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி போகும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி மோசையை கொண்டு கடவுள் பேசுகிறார். கல் மழை பெய்கிறது, வெட்டுக்கிளிகள் வருகிறது, எகிப்தின் நதிகள் எல்லாம் தண்ணி ரத்தமாக மாறுகிறது, அந்த தண்ணியெல்லாம் ரத்தமா மாறுது. இதெல்லாம் பார்க்கிற தேவன் செய்கிற அநேக அற்புதங்களை அங்க பார்வோன் காண்கிறார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரவில்லை. அவங்க மேல சடுதியில கோபாக்கினி வந்தது, அந்த தண்டனை இறங்கினது. பார்வோனும் அவருடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்துல மூழ்கடிக்கப்பட்டு மரித்து போனார். இல்லைங்களா? சடுதியில வந்தது மரணம். அதே போல சவுல் ராஜாவை பாருங்க, இஸ்ரவேலின் முதல் ராஜா சாமுவேல் வாழ்ந்த அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர். சாமுவேலின் மூலமாக கடவுள் அந்த மனிதனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். சாமுவேலுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாய் கடவுள் அந்த வார்த்தையை அவருக்கு கொடுத்து பயன்படுத்தி அவரை நடத்தினார். இதெல்லாம் கேட்டிருந்தார். ஆனாலும் ரசிக்கப்படாமல் ஏருக்கு மாறான வேலை செய்து ஒரு மோசமான மரணத்தை அவர் அடைந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். வேதத்துல வாசிச்சு பார்க்கணும். அதே போல தாவீதை நம்ம பார்த்தோம்னா தாவீதனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை அப்சலோம் பெற்றிருந்தார். இல்லைங்களா? தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துன்னு சொல்ற அளவுக்கு தாவீது கடவுளுடைய இருதயத்தை கேட்டவனா கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாக இருந்தார். அந்த மனிதனுடைய பிள்ளையாகும்படியான ஸ்லாக்கியத்தை அப்சலோம் பெற்றிருந்தோம். அதை தவறான நடவடிக்கையினால, அவருடைய மோசமான குணத்தினால, கடவுளை அறியாதவனாக வாழ்ந்தபடியினால் கர்வாலி மரத்துல மாட்டி ஒரு மோசமாக குத்தி கொலை செய்யப்பட்டவனாக அப்சலோம் இருந்தார். சடுதியான மரணம். இல்லைங்களா?
அதே போல அப்போஸ்தலர்களால 1ஆம் நூற்றாண்டுல அற்புதங்கள் நடந்து கொண்டு சபை ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்த நாட்களில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அந்த சபையில சேரக்கூடிய ஸ்லாக்கியங்களை பெற்றிருந்த அனனியா சப்ராலை குறித்து நாம் பார்க்கிறோம். மற்ற ஸ்லாக்கியங்கள்லாம் பெற்றிருந்தோம். அவர்கள் கடவுளுக்கு எதிராக போய் பாவம் செய்தபடியால் சடுதியாக கணவனும் மனைவியுமாக இறந்து போனதை, தேவனுடைய தண்டனை சடுதியில வந்ததை நமக்கு வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? அதே போல இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசன் யூதாஸ் காரியத்தும் சடுதியாக நாண்டு கொண்டு செத்தான், குடல் சரிந்து போய் செத்தான். இந்த மரணங்கள்லாம் பாருங்க, சடுதியில வந்த மரணம். பார்வோனா இருக்கட்டும், சவுலா இருக்கட்டும், அனனியா சப்ராலு, அப்சலோமு, யூதாஸ் காரியத்து, இந்த மரணங்கள் எல்லாம் இயற்கைக்கு மாறான விதத்துல சடுதியாக அவர்கள் செய்த தண்டனைக்காக வந்த மரணங்கள். அதே போல ஒரு மரணம் தான் இந்த லோத்துவின் மனைவியினுடைய மரணத்தையும் பார்க்கிறோம். இதையெல்லாம் கடவுள் எச்சரிக்கையாக நமக்கு கொடுத்திருக்கார். தெரிந்தே பாவம் செய்கிறவர்களை தேவன் கடுமையாக தண்டிக்கிறார் இல்லைங்களா? அவங்க மனம் திரும்புங்கிற எண்ணமோ, அந்த பாவத்தை பாவமாக பார்க்கிற எண்ணமோ இல்லாமல் தொடர்ந்து அதுல துணிகரம் கொண்டு அதை தொடர்ந்து செய்து வாழ்ந்து தண்டனை பெற்று கொண்டவர்கள் இல்லைங்களா? இவங்க எல்லாருமே ஆவிக்குரிய வெளிச்சமும் அறிவும் தங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இடத்துல இருந்தவர்களாக இருந்தும் துணிகரமாக பாவம் செய்தவர்களாக இருக்கிறாங்க. நம்ம இப்ப காட்டின இந்த மனிதர்கள் எல்லாம் அப்ப குணப்படுத்த முடியாதபடி திடீர்னு அழிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்காங்க. மனம் திரும்புவதற்கு அவர்களுக்காக அவகாசமே இல்லை. திடீரென்று அவர்கள் அழிந்து போனார்கள். அவங்க இன்னைக்கு இறந்து போயிருந்தாலும் இன்னைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார். நமக்கு எச்சரிக்கையாக இருந்து நாம் அழிந்து போகாதபடிக்கு அவர்கள் பேசுகிறார்கள். அதாவது வேதத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்களை காட்டுகிறார் இல்லைங்களா? அப்ப லோத்துவின் மனைவி போல இவர்களும் உணர்கிறார்கள். அப்படி உணர்ந்திருந்தும் அறிந்திருந்தும் தொடர்ச்சியாக பாவம் செய்து ஒரு மோசமான நிலையை தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய தண்டனையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார். தேவன் இதுல இருந்து நம்ம என்ன தெரியும்னா, தேவன் பாவத்தை வெறுக்கிறார் இல்லைங்களா? பாவம் செய்து வாழ்ந்து மரிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நித்தியமான நரகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இல்லைங்களா? அது பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டதா இருக்கிறது. பாவம் செய்கிறவர்கள், அவனுடைய பேச்சை கேட்டு பாவம் செய்கிறவர்கள், அவனுக்கான அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்திலே இவர்களும் போய் அழிகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப மூணாவது நம்ம பார்க்கிறோம், தெரிந்தே பாவம் செய்கிறதை தேவன் கடுமையாக தண்டிக்கிறார் என்று சொல்லி நாம் எவ்வளவு மோசம் பாரு. இப்போ அந்த 3 காரியங்களை நாம் இன்றைக்கு லோத்துவின் மனைவிக்கு கிடைச்ச தண்டனையிலிருந்து நம்ம பார்க்கணும். அந்த பெண்ணினுடைய முடிவு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான முடிவு. அந்த பெண்ணினுடைய முடிவு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையற்ற முடிவு. அதுல எந்த நம்பிக்கையும் நம்ம கொள்ள முடியாது. அதே போல தெரிந்தே பாவம் செய்கிறவர்களை தேவன் கடுமையாக தண்டிக்கிறார் அப்படிங்கிறதும் அந்த பெண்ணின் வாழ்க்கையிலிருந்து, அந்த பெண்ணுக்கு நடந்த நிகழ்வுகள்ல இருந்து நாம் அறிந்து கொண்டு எச்சரிக்கையை அடைய முடியும் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இந்த 3 பாயிண்ட்ல பார்க்கணும். சரி, இதுல இருந்து நான் ஒரு நடைமுறை பயன்பாட உங்களுக்கு கொடுத்து இந்த செய்தியை நம்ம முடிக்கலாம். ஒரு நடைமுறை பயன்பாடா நம்ம இதுல இருந்து எடுத்துப்போம். என்னன்னு கேட்டா, இரக்கமும் தண்டனையும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு பயன்பாடு. இரக்கமும் தண்டனையும். தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் அன்பினாலும் பாவிகளுக்காக மரிக்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாவத்துல பிறந்து பாவத்துல வாழ்ந்து பாவத்துல மரிக்கிற அந்த மனிதனுக்கு, இந்த மனிதன் மேல் இரக்கம் கூர்ந்து ஆண்டவர் நித்தியத்திலே அவருடைய திட்டத்தின்படியாக ஏற்ற காலத்திலே தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை சிலுவையில கொல்ல கொடுத்து உயிர்த்தெழச் செய்து அந்த நீதியின் மூலமாக மனிதர்களை தேவன் ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை இந்த உலகத்துக்கு அனுப்பி அதை விசுவாசிக்க
செய்து மனம் திரும்புகிறவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்கிற மிகுந்த இரக்கத்தினாலும் அன்பினாலும் அதை செய்கிறார். இரக்கம் பாராட்டி அதை செய்கிறார். அதை வேத நமக்கு தெளிவாக எல்லா இடங்கள்லயும் சொல்லுகிறது இல்லைங்களா? அப்படி போதிக்கிற அதே வேதம்தான் தேவன் பாவத்தை வெறுக்கிறார் என்று சொல்லியும் போதிக்கிறது. ஒருபுறம் ஆண்டவர் இரக்கத்தை காண்பிக்கிறார், அந்த இரக்கத்தை ஏற்க மறுக்கிறவர்கள் மேல் கடுமையான தண்டனை வரும் என்றும் சொல்லுகிறார் இல்லைங்களா? அப்ப பாவத்தோடு இணைந்து இருப்பவர்களையும் அவர் கொடுக்கிற ரட்சிப்பையும் ஏற்க மறுக்கிறவர்களையும் தண்டிப்பது அவருடைய குணமாக இருக்கிறது அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது ஒரு அவருடைய குணம். பாவத்தை வெறுப்பது அவருடைய குணம், முழுமையான குணம். அவர் எப்படி நீதி நிறைந்தவராக இருக்கிறாரோ, பரிசுத்தராக இருக்கிறாரோ, அன்பு நிறைந்தவராக இருக்கிறாரோ, இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறாரோ, அதே போல அவருடைய குணம்ல ஒண்ணு, அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை செய்கிறவர்களை தண்டிக்கிறவர் என்று சொல்லி வேத நமக்கு சொல்லுது. இரக்கத்தை நம்ம பார்க்கிறோம், அதே நேரத்துல அவர் தண்டிக்கிறவராகவும் இருக்கிறார். அப்ப பாவத்தோடு இணைந்து இருக்கிறவர்களையும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்களையும் தண்டிக்கிறதுங்கிறது அவருடைய குணமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவரே இவங்களை எல்லாம் தண்டிக்கிறீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் இரக்கம் காட்டுறாரு இல்லையா? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தம்முடையவர்களை அனுப்புகிறார் இல்லையா? எல்லாருக்கும் சுவிசேஷம் போகுதே. நீங்களே எத்தனை முறை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் இல்ல? நீங்க பாவத்துல இருக்கிறீங்க, மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர்னால மட்டும்தான் நம்ம பரலோகம் போக முடியும். அவரே வழி சக்தி ஜீவனமா இருக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். தன்னிடத்துல வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பலமுறை கேட்டிருக்கு. அது அதிக முறை கேட்டு கேட்டு அதுல பாவத்துல தொடர்ந்து வாழுகிறபடினால அது ஏதோ சும்மா சொல்ற மாதிரி இருக்கிறது. இப்போ நல்லா இருக்கும்போது ஒரு பாட்டில தண்ணீரை உங்களுக்கு கொடுக்குறோம், குடிச்சுக்கங்கன்னு கொடுத்தா அதை வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு போகுதுன்னு இல்லைங்களா? இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிக்கிறது. தண்ணி குடிச்சிட்டு ஆர்வ வாட்டர் இல்லையா, அது 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தண்ணியா இல்லை போரிங் தண்ணியா அப்படின்னு ஏதாவது கேட்பாங்க இல்லைங்களா? ஆனா வறண்டு போய் தாகத்துல இருக்கிற மனுஷனை நல்லா வெயில் இருக்குது, நல்லா காய்ச்சி அப்போ ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா அவனுக்கு ருசி அதெல்லாம் தெரியாது. கையில வாங்கி வாயில ஊற்றி மூஞ்சில ஊற்றி மடக்குன்னு குடிச்சிருவாங்க இல்லையா? எங்க ஊத்துறோம்னு தெரியாது. அந்த நான் வறண்டு போய் இருக்கும். ஏசாயா தீர்க்க தரிசனத்துல சொல்லுது, தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து தாகம் தீர வாங்கிக்கிறீங்க, பணம் இல்லாதவர்களே வந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு இயேசு கிறிஸ்துவ கொடுக்கறத சொல்லுது அடையாளம். அப்போ எந்த மனிதனுக்கு தாகம் இருக்கிறதோ அந்த மனிதனுக்குத்தான் இந்த வார்த்தைகள் அதை பத்தின காரியம் புரியுமே தவிர பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனுக்கு செவடங்காதல சங்கூதர மாதிரி இருக்கும். ஏன்னா அவனுக்குதான் காதே கேட்காது. குருடனுக்கு முன்பதாக வைக்கிற அழகான ஓவியத்தை போல இருக்கும். ஒரு அழகான ஓவியத்தை வச்சு குருடனுக்கு கூப்பிட்டு இந்த ஓவியம் எவ்வளவு அருமையானது தெரியுமா, இது எப்படிப்பட்ட தெரியுமானா அவனுக்கு என்ன தெரியும், கருகருன்னு இருக்கும். செவிடன்ட்ட வந்து நல்ல இசைக்கருவியை வாசித்து திறமையெல்லாம் காட்டி வாசிச்சா கூட அவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், என்னத்தையும் போட்டு தட்டிக்கிட்டு கிடக்குறாங்களே என்ன இது அப்படின்னு. அதுபோல தொடர்ந்து பாவம் செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை பழகி போயிருக்கு. அப்படி பழகி போய் விடாதபடிக்கு பார்த்துக்கணும். லோத்துவின் மனைவிக்கு அப்படித்தான் இருக்கு. அவள் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டான் அந்த காரியத்தை. ஜபமா சரி ஜபம் பண்ணலான்னு உட்காந்துருவாங்க. பழகி போச்சுல்ல, அது வீட்டுல செய்ய போறாங்க, இப்ப செய்வாங்க. இப்ப பாட்டு போட போறாங்க, வசன வாசி. எவ்வளவு நேரம் பிரசங்கம்? 1 மணி நேரம் கண்டிப்பா எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க தெரியும், கரெக்டா முடிச்சு போயிடுவாங்க. அவ்வளவுதான் வேலை, அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். அதுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க.
அந்த வாழ்க்கை இருக்காது. ஆனா அதை செய்யறதுக்கான காரியத்துல பழகி பழகி சடங்கு மாதிரி அதை மாற்றி விடுவாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? வேதம் சொல்லுது, பாவத்தோடு இணைந்து இருப்பவர்களையும் அவர் கொடுக்கிற ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் தண்டிக்கிறது அவருடைய குணமாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் போடுச்சு. பாருங்க, ஒரே அதிகாரத்திலேயே இது ரெண்டும் சொல்லப்படுறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. யோவான்ல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. அதிகமாய் கேட்கிற வசனம் தான், நான் இப்ப சொன்ன மாதிரி வசனங்கள்ல ஒண்ணு. 3:16 பாருங்க யோவான்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லு. அவருடைய இரக்கத்தை அது காட்டு. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனிதன் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவர் அவரை தந்தர்லி இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி. அப்படி சொன்ன அதே அதிகாரத்துல 36ஆம் வசனத்தை பாருங்களேன். 36ஆம் வசனத்துல என்ன நமக்கு சொல்லுறது? குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான் சொல்லிப்பான். இங்க என்ன சொல்லுது பாரு. அப்ப தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிற அதே அதிகாரத்துல அவிசுவாசியின் மேல தேவனுடைய கோபம் நிலை நிற்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்கு. ஒரு பக்கம் இரக்கத்தை நமக்கு காட்டுது, அதே அதிகாரத்துல அதுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறவர்களுக்கு தண்டனையும் வரும் என்று சொல்லி அதையும் காட்டு இல்லைங்களா? அதே போல இன்னொரு சுவிசேஷத்துல, மார்க் எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, அங்க சொல்லப்பட்டது ஒரே வசனத்துல 2 காரியங்களும் நமக்கு சொல்லுகிறது. 16ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் பாருங்க. மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லுது. இங்க சொல்லப்படுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுகிற அதே வசனத்துல விசுவாசியாதவனும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்கிற அறிவிப்பும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கலைன்னா அவன் மேல் தண்டனை வரும், அவன் நரகத்துக்கு போவான்றதை சொல்ல. அது அவருடைய குணம். அன்பு எப்படி குணமோ, இரக்கத்தை காண்பிக்கிறது எப்படி குணமோ, அதே போல பாவத்துக்கு எதிராக அவர் இருக்கிறார், பாவத்தை அவர் வெறுக்கிறார். பாவம் செய்கிறவர்களை தண்டிப்பதும் அவருடைய குணம். ஏன்னா அவர் நீதி நிறைந்த கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப கடின இருதயம் உள்ளவர்களையும் விசுவாசியாதவர்களை தேவன் தண்டிப்பார் அப்படிங்கிறதுக்கு வேதத்துல பல உதாரணங்களை நமக்கு சொல்லுகிறது. அவரை விரோதிப்பவர்களை அவர் பழி வாங்குவார் அப்படிங்கிறது வேதம் நமக்கு சொல்லுது. அதே நேரத்துல மனம் திரும்புகிறவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார் அப்படிங்கிறதையும் வேதம் பல இடத்துல சொல்லுது. மனம் திரும்புறவங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறாரு, அவருக்கு எதிராக போகிறவர்களை அவர் பழி வாங்குகிறார் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்த்து இல்லைங்களா? பெருவெள்ளத்தின் மூலமாக நோவாவின் நாட்கள் அழிக்கப்பட்ட ஜனங்கள், நோவாவை எத்தனையோ வருடமாக தொடர்ச்சியாக பிரசங்கம் பண்ணியும் அதை கேட்காதவர்களாக இருந்தவர்களை ஆண்டவர் அழித்து போட்டார். சோதோம் குமாரனுடைய பாவம் தேவனுடைய சன்னிதானத்துல எட்டினது என்று சொல்லி பார்க்க அழித்து போட்டார். விசுவாசிக்கிறவர்களை காப்பாற்றினதை நாம் பார்க்கிறோம். பார்வோனை அவனுடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்துல மூழ்கடித்ததையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரே பயங்கரமான உண்மையை நமக்கு சொல்லுகிறது. அது என்னன்னா, இது எல்லாமே தேவனை நாம் கோபப்படுத்தி விடாதபடிக்கு இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தேவனை கோபப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிராக போய் நாம் ஆண்டவரை கோபப்படுத்துவோம்னு சொன்னா அது நமக்கு மோசமான கோபாக்கனியை கொண்டு வரும். அதுதான் இது சொல்லுது. எல்லாம் வரப்போகிற கோபாக்கனிக்கு முன்னடையாளமாக இருக்கு. ஒருவேளை இன்றைக்கு சடுதியாக நடக்காமல் இருக்கலாம். ஒரு நாள் நீங்க மரணத்தை சந்தித்தீங்கன்னா இதே நிலையிலிருந்து மறிப்பீர்கள்னா நித்திய நரகத்துல அழிக்கப்படுவீர்கள். இதெல்லாம் எதை நமக்கு காட்டுது? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதத்துல 9:17 பாருங்க. சங்கீதம் 9:17 பார்த்தா,
துன்மார்க்கரும் தேவனை மறக்கின்ற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கின்ற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எல்லாம் கடவுளை அறியாத மனிதர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறது சொல்லுது. லோத்துவின் மனைவிக்கு கிடைத்த தண்டனை நமக்கு இதைத்தான் காட்டு. அவளுக்கு அநேக இரக்கமான காரியங்கள் கிடைத்திருந்தும் கூட அவள் தேவனுடைய இரக்கத்தை பார்க்கவில்லை. ஆகவே தேவனுடைய தண்டனையை பெற்றுக்கொண்டார். நமக்கும் ஆண்டவர் இரக்கத்தை தொடர்ச்சியாக காட்டி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? இப்ப நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு காட்டுகிற இரக்கத்தை நீங்க பெற்றுக்க போறீங்களா, அல்லது ஆண்டவர் கொடுக்கிற தண்டனையை பெற்றுக்கொள்ள போகிறீர்களான்னு கேள்வி கேட்டுக்கிறார். ஒண்ணு இரக்கம், இல்லைன்னா தண்டனை. லோத்துவின் மனைவிக்கு இரக்கம் காட்டப்பட்டது, ஆனால் அவள் அதை விசுவாசிக்கவில்லை, மனம் திரும்பவும் இல்லை. ஆகவே தண்டனையை பெற்றுக்கொண்டாள். அந்த பெண்ணை நமக்கு உதாரணமாய் காட்டி அதுபோல அழிந்து போய் விடாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிற தெய்வீக எச்சரிக்கைத்தான் நம்ம கேட்டுக்கிட்டு வரோம். ஆகவே அந்த மாதிரி அந்த பெண்ணை பார்த்தும் கூட அந்த பெண்ணை போல வாழ்ந்து மறித்து விடாதீர்கள். அது ரொம்ப மோசமான மரணம் இல்லைங்களா? இந்த பெண்ணை போல நீங்கள் மறிக்க வேண்டும், நரகத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு எந்த விதத்திலையும் சிந்தனை வராது. ஆனாலும் அதுக்கான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தொடர்ந்து மனம் திரும்பாமல் இருந்தா அந்த நிலையைத்தான் நாம் அடையும். இப்ப பாவத்திலேயே தொடர்ந்து நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா தேவனுடைய தண்டனை பெற்றுக்கொள்வீர்கள். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுது. அதே நேரத்துல இப்ப ஆண்டவர் பேசுற இந்த வார்த்தையை கேட்டு நீங்க மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்க எப்பொழுதும் ஆயத்தமாகத்தான் இருக்கிறார் இல்லைங்களா? ஆண்டவர் கொடுப்பார். அவர் இரக்கம் பாராட்டுகிறார். அதனால்தானே வார்த்தையை அனுப்புகிறார். யாருக்கு மன்னிப்பு உண்டு? மனம் திரும்புகிறவனுக்கு மன்னிப்பு உண்டு. யாருக்கு மன்னிப்பு இல்லை? மனம் திரும்பாதவனுக்கு மன்னிப்பு இல்லை இல்லைங்களா? ஆகவே இன்றைக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசிங்க, ஆண்டவர் ரட்சிப்பு கொடுப்பார். உங்களை நீங்களே ஏமாத்தி கொள்ளாதீங்க. இந்த லோத்துவின் மனைவி மற்றவர்களை ஏமாற்றுகிறதாக நினைத்து தன்னைத்தான் ஏமாற்றி கொண்டாலே தவிர மற்றவர்களை ஏமாத்தல. அதனால நம்மை நாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அதோடு ரட்சிக்கப்பட்டிருக்கவங்க அந்த ரட்சிப்பு சரியானதான்னு சிந்தித்து பார்க்கணும். அதற்குரிய வாழ்க்கை இருக்குதான்னு பார்க்கணும். மரமானது கனியினால அறியப்படும் சொன்ன விதத்துல நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் நல்ல மரமாக இருந்தா அதுல நல்ல கனி வேதத்தின் அடிப்படையிலான குணாதிசயங்கள் என்னில் இருக்கிறதா, அது பாவத்தை நான் பாவமா பார்க்கிற காரியங்கள் என்னில் இருக்கிறதா, அல்லது பாவத்தை பாவமாக பார்க்காம அதை வேறு விதத்துல நான் மூட பார்க்கறேன்னா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்டு பார்த்து மனம் திரும்புவதற்கு பாருங்க. இதுதான் காலம், இதுதான் நேரம். எல்லாத்தையும் செய்து கொண்டு அப்படியே போய்விடலாம் என்று சொல்லி நினைக்காதீங்க. அது பேராபத்தை உண்டு பண்ணிவிடும். இந்த பெண் அப்படிதான் நினைச்சிருக்கேன். பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம், என்ன நடந்து விட போகிறது? ஆபிரகாம் இருக்கிறார், லோத் இருக்கிறார், எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பலி செலுத்துகிற இடத்துல நான் இருக்கிறேன், எல்லாமே இருக்கு. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசிக்கிட்டு இருக்கிறாருல்ல, அந்த இடத்துல தான் நானும் இருக்கிறேன். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் போயிடுவேன்னு நினைக்கிறார். அது இல்லை. ஆண்டவர் வெளிப்பிரகாரமான காரியத்தை பார்க்கறது அதையும் பார்க்கிறார். ஆனா அது உள்ளத்துல இருந்து வரதா இருக்கு இல்லைங்களா? மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுவேன் இல்லைங்களா? ஆகவே இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் தான் இந்த வார்த்தையை கொடுத்து நாம் மனம் திரும்பும்படியாக நம்ம இடத்துல சொல்றார் இல்லைங்களா? ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசித்து ரட்சிப்பு பெறுங்க. ரட்சிப்பு பெற்றுக்கிறவங்க அதை நினைச்சு பார்த்து அந்த விதமான வாழ்க்கை இருக்குதான்னு பாருங்க. கொடுக்கப்பட்ட ரட்சிப்புக்கு எப்பொழுது நன்றி அறிதல் உள்ளவங்களா பரிசுத்தமா வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்துங்க. அப்படி வாழ்ந்து நம்ம மகிமைப்படுத்துவோம், கடவுள் நமக்கு உதவி செய்வான்.